தந்தை, மைந்தர், தூயாவியராகிய திரியே கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகைக்கு வந்திருக்கின்றவர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலுயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே உம்மை பணிந்து கொள்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். கழிந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து எங்களை நடத்தின தயவுகளுக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் உம்முடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தூய தொழுகையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் அசைவாட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவருக்குள் புதுப்பிக்கப்பெற்று புதிய ஆற்றலையும் புதிய ஆசிகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 337வது பாமாலை, உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன்.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 29. சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறைக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறைக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். யாவரும் இணைந்து படிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆண்டவருடைய கரத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான். கர்த்தருடைய தூய சன்னிதானத்திலே நம் உள்ளங்களை சோதித்து ஆராய்ந்து ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்திலே நம் இதயத்தின் ஆழங்களையும் சிந்தனைகளையும் வாயின் வார்த்தைகளையும் நிதானித்து சோதித்து ஆராய்ந்து வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் நம்மில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாமே நாம் உள்ளாய்வு செய்வோம். நம் இருதயத்தின் ஆழங்கள், சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து, ஆண்டவரே, என் நினைவுகளையும் என் சிந்தனைகளையும் என் இருதயத்தின் ஆழங்களையும் அறிந்திருக்கிற தெய்வமே, என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி மன்றாடுவோம். தூய பவுலார் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட போது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த மனிதனாய், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி இறைக்கரத்திலே தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்தார். இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்கிற ஆண்டவருடைய சத்தம் அவர் அண்டை திரும்ப நம்மை அழைக்கின்றது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களினின்றும் நம்மை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. அவர் அண்டை திரும்பி வருவார். நம் உள்ளத்தின் ஆழங்கள் சிந்தனைகள் சீர்தூக்கி ஆராய்ந்து ஆண்டவரே என்னை பண்படுத்தும் என்று சொல்லி மன்றாடுவோம். இளைய குமாரன் தந்தையினுடைய சமூகத்திலே சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியில்லை என்று சொல்லி தன்னுடைய தகுதியற்ற நிலையை தந்தையினுடைய பாதத்திலே அர்ப்பணம் செய்தார். பரம தந்தையாம் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி நம்முடைய தகுதியற்ற நிலைமைகளை ஆண்டவரின் சன்னதியிலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். அநேக நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் தொனித்தும் அவருடைய சத்தம் நம்முடைய உள்ளங்களில் பேசியும் அநேக நேரங்களில் உலகத்தின் சிற்றின்பங்களிலே நாம் அமிழ்ந்து கிடந்த நேரங்கள் நமக்கு உண்டு. சிம்சோன் பல எச்சரிப்புகளை பெற்ற பின்பும் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நிறைவேற்றினபடியினால் ஒரு வேடிக்கை பொருளாக அவனுடைய வாழ்வு மாறினது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் காலத்தில் ஆண்டவர் அண்டையிலே திரும்பி வருவார். ஆண்டவருடைய சத்தம் தொனித்த போது ஏசாயா தீர்க்கன் உள்ளம் உடைந்தவனாய், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்தார். ஆண்டவருடைய சத்தம் இன்றும் நம்மிடத்திலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்ற அறைகூவல் நம்மைக்கு ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற அறைகூவலை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிற போது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும், இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவரால் என்னை ஆட்கொண்டு என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி மன்றாடினார். ஆண்டவருடைய சத்தத்தை பல நேரங்களில் கேட்டும் காது கேளாதவர்கள் போல் நாம் இருக்கிறோம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்தும் மனம் திரும்பாமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி நூலிலே உரைக்கப்படுகிற வார்த்தை இன்றும் நம்மோடு கூட ஆண்டவருடைய சத்தம் தொனிக்கின்றது. ஆண்டவரே, பல நேரங்களில் உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க மனமற்றவர்களாய் எங்கள் சுயநலம் சார்ந்தோம் ஆண்டவரே, சுய இச்சைகளினாலும் நாங்கள் அமிழ்ந்து கிடக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடுவோம். பாவறிக்கைக்கு துணையாக நிர்பந்தமான பாவியாய் என்ற பாடலுடைய சரணத்தை நாம் இணைந்து பாடுவோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லி தூய பவுலார் குறிப்பிடுகிறார். தாவீது அரசன் சொல்லுகிற போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். தூய பவுலார் பிலிப்பியர் நூலிலே குறிப்பிடுகிற போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்கிற தூய அனுபவத்தை நாம் சொந்தமாக்குவோம். நம்முடைய வாழ்வின் பாதைகளை நாம் சீர்தூக்கி ஆராய்வோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அழகிய ஒரு தேசம், நல்ல வேலை, குடும்ப உறவுகள், ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற பொறுப்பான பணிவிடைகள் எல்லாவற்றுக்காய் நன்றி செலுத்துவோம். ஆபத்துக்கள், நாசமோசங்கள், பலவித யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்பட்டோம். உள்ளத்தின் ஆழங்களிலே தடுமாற்றம் கொண்டோம். ஆயினும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை பலப்படுத்தின ஆண்டவருடைய கரத்தை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கடந்த ஒரு வார காலம் முழுவதிலும் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்த ஆண்டவருடைய எல்லா கிருபைகளுக்காய் நாம் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நாம் பிழைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கத்திற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு குடும்பங்களில் தந்திருக்கின்ற பெற்றோர், குடும்பங்களில் தந்திருக்கிற வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவர், குடும்பங்களில் ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளை செல்வங்கள், மருமக்கள், பேர குழந்தைகள், குடும்பங்களில் தந்திருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோர், எல்லா உறவுகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் பெற்று வருகிற தெய்வீக ஆலோசனைகளுக்காய், ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய திருக்குமாரன் மூலமாக நாம் இலவசமாய் பெற்ற மீட்பிற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய மொழியிலே நாம் திருமறையை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் வாழ்வுக்கு வழிகாட்டியாம் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை நம்முடைய மொழியிலே நாம் படிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த கொடிய உஷ்ண காலத்திலும் எத்தனையோ சரீர பலவீனங்கள் வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தின தயவுகளை எண்ணி நன்றி செலுத்துவோம். கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்த தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். வியாதிகளை சந்தித்தோம், விடுதலையை தந்தார். கவலை கண்ணீரோடு நின்றோம், களிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். கண்ணீரோடு நாம் பிரயாணப்பட்டோம், கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைத்தார். நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று சொல்லி ஆகார் ஆண்டவருக்கு சூட்டின அந்த தூய அனுபவம் நம்முடைய வாழ்வில் நாம் சொந்தமாக்கி கொண்டோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், என் தேவைகளை நிவர்த்தி செய்கிற ஆண்டவர் என்னோடு கூட உண்டு, என்னை நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தெய்வமாக கரம்பிடித்து நடத்தின தயவிற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். யெகோவா நிசியே, ஜெயக்கொடி அளிக்கிற தெய்வமாக எங்களுடைய இன்னல்களில் எங்களோடு கூட உறுதுணையாய் நின்று எங்களுக்கு வாசல்களை திறந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். யெகோவா ரஃபாவாக சுகமளிக்கின்ற தெய்வமாக எங்களை நடத்தின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் வண்ணமாக கோடா கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலுடைய சரணங்களை இணைந்து பாடுவோம்.
கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளோடு தாவீது அரசனுடைய ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருவாளர் சுந்தர் சிங் அவர்கள் படிப்பார்கள். நிருப பகுதியை திருவாளர் பால் பிரதீப் அவர்கள் படிக்க கேட்கலாம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. First scripture reading is taken from book of Genesis chapter 3 verse from 1 to 9. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட்டத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறதை என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான 2வது வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம்
தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 12 வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்க கேட்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது இந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்தபடியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே எங்களுடைய உள்ளத்தின் பாரங்களையும் கவலை கண்ணீர் ஏக்கங்களையும் கர்த்தருடைய பாதத்திலே வைக்கின்றோம். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி வாக்குரைத்த நல்ல தெய்வமே, உம்முடைய பாதத்திலே எங்களுடைய வாழ்வுக்குரிய எல்லா தேவைகள், எதிர்பார்ப்புகள், நாங்கள் வேலை செய்கிற இடங்கள், எங்களுடைய குடும்ப உறவுகள், நாங்கள் வாழுகிற இந்த தேசம் எல்லாவற்றையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் உழைப்பதற்குரிய நல்ல ஆற்றலை எங்களுக்கு தாரும், நல்ல சரீர சுகத்தை எங்களுக்கு தாரும். உயர் அதிகாரிகளுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். உடன் உழைக்கிற மக்களோடு இணைந்து பணியாற்றுகிற நல்ல அனுபவத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், ஒருவரோடு ஒருவர் இணைந்து பழகி எங்களுடைய பணிகளை நேர்த்தியாய் செய்வதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்ற உன்னத அனுபவத்தை எங்களுடைய வேலைகள் மூலமாக நாங்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவர், எம்முடைய சமூகத்திலே தேவைகளோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. கடன் பிரச்சனைகளினால் அவதியுற்று எப்படி என்னுடைய கடன் பாரங்கள் தீரும் என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. சரீர பலவீனங்களில் வியாதிகளை சுமந்து கொண்டு எப்படி என்னுடைய சரீர பலவீனத்தின் நடுவிலும் நான் எப்படி என்னுடைய கடமைகளை ஆற்றுவேன் என்று சொல்லி கண்ணீரோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இறங்கி ஏற்ற காலங்களில் விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்கிற அந்த விசுவாச விண்ணப்பத்தை கேட்டு
இறங்கின ஆண்டவருடைய கரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சரீர பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பலவிதமான கடினங்களோடும் வேலை இழப்புகளோடும் வேதனையின் பாரங்களோடும் புதிய வேலை வாய்ப்புகளுக்காய் முயற்சி செய்தும் புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டும் ஆண்டவரே ஏற்ற வேலைகள் கிடைக்கவில்லையே என்கிற கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடியான ஒரு கால சூழலிலே நாங்கள் பல கடினங்களை சந்திக்கின்ற போதும் வேலை இழப்புகளை சந்திக்கின்ற போதும் கர்த்தர் எங்களுக்கு அரணும் கோட்டையும் அடைக்கலமானவர். எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்து எங்கள் கண்ணீரை எங்களுக்கு துடைத்து எங்களுக்கு தேவையான பலத்தையும் தெய்வீக ஆசீர்வாதத்தையும் ஏற்ற காலங்களில் நல்ல வேலைகளையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சொந்தமாக ஒரு வீடு வேண்டுமென்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் விருப்பங்களையும் ஏற்ற காலங்களிலே சொந்தமான இல்லங்கள் அமைப்பதற்குரிய சூழல்களையும் பொருளாதார நிலைகளையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே குடும்பங்களிலே அமைதியற்ற சூழல்களோடு பலவிதமான உறவு சிக்கல்களோடு ஆண்டவரே பல கஷ்டங்களோடு பல கடின பாரங்களோடு பணப்பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய இரக்கம் தாமே நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்த ஆண்டவருடைய கரம், கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் ஆசீர்வதித்த ஆண்டவருடைய கரம் நிறைவான பலத்தை ஒவ்வொரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களிலே இருக்கிற குடும்பங்களுக்கு ஏற்ற காலங்களிலே சுபிட்சமான காலங்களையும் கடனில்லாத காலங்களையும் உயர்வுகளையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விடுமுறை காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கொடும். இந்த விடுமுறை காலங்களிலே பிள்ளைகள் தங்களுடைய விடுமுறை நாட்களை கருத்தோடும் ஞானத்தோடும் செலவிடுவதற்கு பயனுள்ள வகையிலே பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சம்பூர்ணமான ஞானத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவருக்கு சாட்சியின் அனுபவங்களை சொந்தமாக்கின பிள்ளைகளாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உயர் கல்விகளுக்காய் செல்வதற்கு முயற்சி செய்கிற பிள்ளைகள் உண்டு. நீட் தேர்வுகளை எழுதி வெற்றிக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, தூரமான இடங்களிலே கல்வி நிமித்தமாய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தங்களுடைய குடும்பங்களை விட்டு தனிமையாக இந்த தேசத்தில் வசிக்கிற பிள்ளைகள் உண்டு. தூரமான இடங்களில் இருக்கிற குடும்பத்தின் எல்லா மக்களையும் கர்த்தருடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சமாதானம், தெய்வீக கரம் தாமே குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதியும். இந்த தேசத்திலேயும் உம்முடைய கிருபை தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல கடினமான சூழல்களிலும் பலவிதமான யுத்தத்தின் செய்திகளினாலும் நாங்கள் வேதனையுற்ற நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் தலைவர்களோடு கூட ஆண்டவர் செயலாற்றும். ஆண்டவர் தாமே அமைதியின் காலங்களையும் சமாதானத்தையும் உயர்வுகளையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தின் செய்திகள் நிமித்தமாக பல பொருளாதார சீர்குலைவுகள், உலக நாடுகளிலே அமைதியற்ற சூழல்கள், ஆண்டவர் எல்லா சூழல்களையும் கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தலைவர்களுடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இத்தகைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி புதிய ஆசிகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள், நாட்டினுடைய பொறுப்பான படிவுகளை நிறைவேற்றுகின்றவர்கள், அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை கருத்தோடு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் எல்லை எங்கிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பஹ்ரைன் தேசத்திலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற இராணுவ வீரர்கள், ஆண்டவரே, பாதுகாப்பு பணியிலே தங்களை பல நிலைகளில் பங்களிப்பு தருகிற காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் எல்லாரையும் உடைய கரத்திலே தருகிறோம். உடைய கிருபை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய சொந்த ஊருக்கு பிரயாணப்படுகிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணும். ஆண்டவருடைய பிரசன்னம், தெய்வீக சமூகம் தாமே முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே இழப்புக்களை சந்தித்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்.
தங்களுக்கு அன்பான தாயாரை இழந்து கண்ணீரோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஆண்டவருடைய அமைதியும் ஆண்டவருடைய ஆளுகையும் நிறைவாய் தங்கட்டும். உலகம் கொடுக்கக்கூடாத மெய்யான சமாதானத்தை அன்பு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே கொடுத்து தாயும் தந்தையுமான ஆண்டவருடைய கரம் தாமே அன்பு பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமே. இறை நாம மகிமைக்காக கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது என்ற பாடலை பாடவர் குழுவினர் பாடுகின்ற போது காணிக்கைகள் சேகரிக்கப்படும். இறைவேண்டலின் போது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நிறைவு நாள் ஆசரிக்கின்றவர்கள் நீங்கள் முன்பாக வரவும்.
கொடுத்து சமாதானமிது பரன் எம்மை ஆசீர்வதிப்பார். பலன் கொடுத்து சமாதானமிது பரன் எம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திறந்த தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. படைத்த காணிக்கைகளுக்காக மன்றாடுவோம். தந்தேன் என்னை இயேசு சுவாமிக்கே, இந்த நேரமே என்னையும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உம் பாதத்திலே எங்களையும் ஆண்டவர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உழைப்பின் மேன்மைகளினால் எங்களுக்கு தந்த உயர்வுகளில் ஒரு பகுதி உம்முடைய கரத்திலே காணிக்கையாய் படைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உம்முடைய ஆலய சமூகத்திலே புதிய வயதில் அடியெடுத்து வைக்கிற தம்முடைய பிள்ளைகளாக, குடும்ப வாழ்வில் புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய பாதத்திலே பணிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தும், ஆசிர்வதியும், தெய்வீக நன்மைகளினால் நிரப்பியருளும். பலத்தினாலுமல்ல, பராக்கிரமத்தினாலுமல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம்தாமே அன்பு பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கட்டும். உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற காணிக்கைகள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மைமைப்படட்டும். எங்களையும் திருக்கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்று சொல்லி நாம் ஆயத்தப்படுவோம். வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவருக்குள் மகிழவும்,
எங்கள் விசுவாச வாழ்வை புதுப்பித்து புதிய அனுபவத்தோடு நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் 29 4வது வசனத்தை யாராவது படியுங்கள். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஒரு நாட்டினுடைய அரசராக பொறுப்பேற்பதற்காக ஒரு இளவரசர் ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தார். அவரை தகுந்த பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அரசர் தீர்மானித்தார். எனவே அவரை ஒரு முனிவரிடத்திலே பயிற்சிக்காக அனுப்பினார். அந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக ஆயக்கலைகள் 64ஐயும் நன்குற கற்றுக் கொடுத்த அந்த முனிவர் அவரை காட்டிற்கு அனுப்பினார். வெகுகாலம் சென்ற பின்பு அந்த இளவரசர் காட்டிலிருந்து திரும்பி வருகின்ற போது இந்த முனிவர் அவரிடத்திலே கேட்டார், நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன என்று சொன்னபோது இந்த மனிதர் பதிலாக சொன்னார், மரங்களை பார்த்தேன், மலர்களை பார்த்தேன், பறவைகளை கண்டேன் என்று இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையும் அவர் பட்டியலிட்டு கொண்டே வந்தார். இந்த முனிவர் அவரிடத்திலே சொன்னார், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, நீ மறுபடியும் காட்டிற்குள் செல் என்று சொன்னார். இந்த இளவரசரும் காட்டிற்குள் சென்றார். மறுபடியும் சில காலம் தங்கிவிட்டு அவர் திரும்பி வருகின்ற போது அவரிடத்தில் அதே கேள்வி கேட்கப்பட்டது, நீ எதை கற்றுக்கொண்டாய்? அப்பொழுது அவர் சொன்ன ஒரு பதில், பறவைகளின் மெல்லிய குரல்களை நான் கேட்டேன், பூக்களின் அழகிய வாசனையை நுகர்ந்தேன், விலங்கினங்களின் கம்பீர குரல்களை கேட்டேன், பூக்கள் மலருகின்ற அழகிய அந்த தோற்றத்தை கண்டேன், மரங்களின் இனிய அசைவுகள், குரங்குகளின் அழகிய ஊஞ்சலாட்டங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக பட்டியலிட்ட போது இந்த முனிவர் சொன்னாரா, இப்போதுதான் நீ முழுமையாய் தகுதி பெற்றிருக்கிறாய், நீ இப்பொழுதுதான் அரசனாகுவதற்குரிய முழு தகுதியும் நீ பெற்றிருக்கிறாய். ஏனென்று சொன்னால் குரலற்றவர்களின் குரலை நீ எப்பொழுது கேட்கிறாயோ அப்பொழுதுதான் நீ ஒரு தலைவனாக மாற முடியும் என்று சொன்னார். The voice of the voiceless என்கிற அந்த ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தினார். தலைமைத்துவ பண்புக்காக சொல்லப்படுகிற ஒரு கூற்று இது. வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸை கேட்கின்றவர்களாக தலைவர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு செயல்பாட்டிற்காக சொல்லுவார்கள். நான் வாசித்த வேத பகுதியிலும் இங்கே பல சத்தங்களின் அனுபவம் சொல்லப்படுகிறது, பல குரல்களின் அனுபவம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 29 நாம் படித்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பெருவெள்ளத்திலும் புயலிலும் காற்றிலும் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது என்கிற அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் நமக்கு கற்றுத்தருகின்ற அநேக அனுபவங்கள் இந்த சங்கீதத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தொனிக்கின்ற போது அது காண்டாமிருகத்தை கூட சாதாரண ஒரு மிருகமாக மாற்றிவிடுகிறது. பெரிய வனாந்திரத்தின் அனுபவமும் கூட அது அதிர பண்ணி அங்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களில் தொனிக்கின்ற போது, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கின்ற போது நிச்சயமாக பெருவெள்ளம் போன்ற அனுபவங்களில் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, கலக்கத்தின் அனுபவங்களில் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது, கண்ணீரின் அனுபவங்களில் நமக்கு ஒரு களிப்பின் அனுபவம் கிடைக்கிறது. இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு பகுதிகளுமே ஆண்டவருடைய படைப்பின் மகத்துவங்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு நேர்த்தியாக கர்த்தருடைய குரல் தொனிக்கிற அனுபவம் வெளிப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிற அனுபவம், இறை சத்தமானது தீய வழிகளை விட்டு மனம் திரும்ப அழைக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் தீமையான வழிகளை விட்டு விலகி மனம் திரும்ப அழைக்கிறது.
ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பொறுப்பான ஒரு அழைப்பு ரிப்பண்டன்ஸ், ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்புதல். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் சொல்லுகிற ஒரு அனுபவம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது, ஆனால் அவருடைய உள்ளங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு மனமில்லை. ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ளாக வெளிப்படுகிறது, ஆனால் ஆண்டவருடைய தெய்வீக முகத்தை அவர்கள் காண முடியாதவர்களாக ஆண்டவரை விட்டு தூரம் சென்று விட்டார்கள். காரணம் பாவத்தின் சாயல். பாவம் அங்கே உள்ளே குடிபுகுந்து விட்டபடியினால் அவருடைய உள்ளத்திலே அமைதியை இழந்து விட்டார்கள், நம்பிக்கை இழந்து விட்டார்கள், அவர்கள் சோர்ந்து போனார்கள், அவர்கள் உறவையும் ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான அன்பையும் இழந்து விட்டார்கள். அந்த குற்ற உணர்வு அவர்களை அதிகமாக பாதிக்கின்ற போது அங்கே அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடிவிட்டார்கள். ஆண்டவருடைய குரல் இன்றும் தேடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் இன்றும் தொனித்து கொண்டே இருக்கிறது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆண்டவருடைய குரல் இன்றும் அழைத்து கொண்டே இருக்கிறது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுள் பிரவேசிப்பேன். ஆண்டவருடைய சத்தம் இன்றும் தொனித்து கொண்டே இருக்கிறது. எரேமியா 26ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தி, நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நமக்கு இரக்கமும் தெய்வீக ஆசீர்வாதமும். எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அறைகூவல், நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க ஆயத்தமா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் சொல்லுகிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். எனவே நாம் ஆண்டவருடைய முகத்தை நாம் காண முடியாதபடி இருக்கின்ற ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் சென்றபடியினால் கர்த்தருடைய முகத்தை நம்மால் காண இயலவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை விட்டு தூரம் சென்று விட்டோம். ஆண்டவர் நம்மை மறுபடியும் அழைக்கிறார். எந்த பாவியும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. பாவத்தை வெறுக்கின்றவர், பாவியை நேசிக்கின்றவர் நம்மை அழைக்கின்ற அழைப்பின் குரல், நாம் அவர் அண்டைக்கு நேராய் திரும்ப வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற அறைகூவலை தந்து கொண்டே இருக்கிறார். தூய பவுலாருடைய அழைப்பின் அனுபவத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலும் காண முடியும், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலும் காண முடியும். அந்த அழைப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு செய்தி அங்கே வலியுறுத்துகிறது என்னவென்று சொன்னால், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற குரல், ஆண்டவர் தம்மோடு பேசுகின்ற அந்த குரலை அவர் கேட்டார். ஆண்டவர் தம்மோடு கூட பேசுகின்ற அந்த சத்தத்தை கேட்டார். அதில் பலவித அனுபவங்கள் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 6வது வசனத்திலே அவரோடு கூட பயணித்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லை. அப்போஸ்தலர் 22:9 சொல்லுகின்ற ஒரு அனுபவம், என்னோடு இருந்தவர்கள் அந்த ஒளியை கண்டுகொண்டார்கள், ஆனால் என்னோடு கூட பேசினவருடைய சத்தத்தை கேட்கவில்லை.
அப்போஸ்தலர் 26:14 சொல்லுகின்ற போது ஒரு சத்தத்தை கேட்டேன். தூய பவுலாருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு, நீ ஆண்டவருடைய மகனாக மாற வேண்டும், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், நீ ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாக வாழ வேண்டும். நாம் எல்லாரும் இந்த கிருபையின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, அது ஆண்டவருடைய சுத்த ஈவு. அந்த சுத்த ஈவாகி அந்த கிருபையினாலே பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்வுக்கு நாம் பாத்திரவான்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற போது, ஆண்டவருடைய குரல் நம்மை அழைக்கின்ற போது நம்மை நாம் அர்ப்பணிக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவருடைய பாதையிலே பயணித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் தம்முடைய தெய்வீக குரலினால் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். கத்தோலிக்க திருச்சபையிலே புனித அகஸ்டீன் என்ற ஒரு மனிதருடைய வாழ்வை அதிகமாக போற்றப்படுவது உண்டு. இந்த அகஸ்டீனுடைய வாழ்வினுடைய திருப்பத்திற்கு காரணம் அவருடைய தாயார் மோனிகா என்பவருடைய கண்ணீரின் ஜெபம். சிறு வயதிலேயே ஊதாரித்தனமான வாழ்வை சொந்தமாக்கி கொண்டவர் தான் இந்த அகஸ்டீன். வாலிப வயதிலே சிற்றின்ப நாட்டங்களிலும் உலகத்தின் போக்கிலும் தன்னுடைய வாழ்வின் பாதைகளை அமைத்து கொண்டவர். அவர் தன்னுடைய மனம் போல் வாழ்ந்தவர். ஆனால் இந்த தாயாரோ ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட ஜெபித்தார்கள். என்னுடைய மகன் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய மகன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவருடைய வாழ்வை குறித்து சொல்லுகிற போது அகஸ்டீன் சிறு வயதிலேயே குடும்ப உறவு என்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டவர், உலகம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டவர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர், உலகத்தின் எல்லா பாவங்களையும் அனுபவித்த ஒரு மனிதன். இந்த தாயாருடைய கண்ணீரின் ஜெபம் அவருடைய மனதிலே தொனித்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ரோமர் 13ஆம் அதிகாரம் 13-14வது வசனம் அவருடைய உள்ளத்திலே தொனித்தது. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்திலே தொனிக்கிறது. அவருக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது. ரோமர் புத்தகத்தை எடுத்து நீ படிக்க வேண்டும், இந்த பகுதியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை அவருடைய உள்ளத்தில் தொனித்த போது அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நான் ஆண்டவருக்காக திருப்பணியாற்றுவேன் என்ற தீர்மானம். அவருடைய வாழ்வை குறித்து சொல்கிறது பின்னாளிலே அவர் பேராயர் என்ற ஸ்தானத்தை பெற்றார் என்றெல்லாம் அவரை குறித்து அநேக செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆயினும் அந்த தீர்மானமும் திருப்பு முனையாக அமைந்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்த போது, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே பேசின போது அவர் மனமாற்றத்தின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி, கர்த்தருடைய சத்தம் நமக்கு ஊக்கம் தந்து நம்மை வாழ வைக்கிறது. கர்த்தருடைய சத்தம் நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை யாராவது படியுங்கள். 1 ராஜாக்கள் 19:21. இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்காக பணிவிடையை ஆயத்தப்படுத்தின இந்த தீர்க்கன் அங்கே பெற்றுக்கொண்ட அனுபவம் 1 ராஜாக்கள் 19:12 பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று புதிய ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகின்றான். இந்த எலியா தீர்க்கன் இன்னொரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறான்.
அந்த ஆயத்தப்படுத்தல் காரணமா இருந்த ஒரு சூழல், கர்த்தருடைய மெல்லிய சத்தம் அங்கே வெளிப்பட்டது. சாதாரணமாக சொல்லுகிற ஒரு கூற்று உண்டு, ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கு மரம் கூட விற்பான் என்று சொல்லுவார்கள். ஊக்குவிற்பவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கு மரம் கூட விற்பானா? இங்கே ஆண்டவர் இங்கே எலியா தீர்க்கனை உற்சாகப்படுத்துகின்றார். மெல்லிய சத்தத்தின் மூலமாக அவனோடு கூட இடைப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தி, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவருக்காக இன்னும் அநேக மனிதர்களை உருவாக்க வேண்டியவன். நீ சோர்வுற்று இருக்கலாமா? நீ சோர்ந்து போகலாமா? அந்த அனுபவங்கள் எல்லாவற்றை பார்க்கிறது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் 7வது வசனத்திலே அங்கே உணவு கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து அவன் அங்கே நல்ல நித்திரை எடுத்துக் கொள்கிற அனுபவத்தை சொல்லப்படுகிறது. அங்கே 2ஆம் முறையும் அவனுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கப்படுகிறது. நீ எழுந்து நட, நீண்ட தூரம் நீ செல்ல வேண்டும். இத்தகைய அனுபவத்தை அழைத்து ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றவர். அங்கே சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் 13வது வசனத்திலும், எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன்னுடைய பணி என்ன? உன்னை நான் அழைத்த நோக்கம் என்ன என்று சொல்லி இந்த எலியா தீர்க்கனை உற்சாகப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்கிற ஒரு உந்துதலையும் ஒரு அறைகூவலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் என்று சொன்னால், அவருடைய சத்தத்திற்கு நம்முடைய கண்களும் செவிகளும் இதயங்களும் திறந்திருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக சோர்வுற்று போயிருக்கிற நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவரால் பலப்படுத்தப்படும். கவலையோடு இருக்கிற நம்முடைய மனது ஆறுதலை பெற்றுக்கொள்ளும். கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய மனது களிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். எப்போது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற போது. சங்கீதம் 46:10வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எனவே ஆண்டவரை நாம் தேடுகின்ற போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுகின்ற போது, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற போது, அவரை நாம் முழுமனதாய் தேடுகின்ற போது, அவரை நாம் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது, ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய உள்ளத்திலே துணிக்கும். அது நமக்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் தரும். 3வதாக நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, இறை சத்தம் கேட்போம், அவர் சித்தம் செய்வோம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும். Let us hear the God's voice and let us do the will of God. ஆண்டவருடைய திருவிருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். தூய பவுலாருடைய உன்னத அனுபவம் அதுதான். ஆண்டவர் அவரை தொடுகின்ற போது அவன் எழுப்புகின்ற ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 22:10 கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:6 நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? பவுலார் ஆண்டவருக்காக வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதராய் மாறுகின்றார். ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையாய் எடுத்து சொல்லுகிற ஒரு கருவியாய் ஆண்டவரால் மாற்றப்படுகிறார். அவர் எப்போது என்று சொன்னால், ஆண்டவருடைய திருவிருப்பத்திற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்கின்ற போது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்னது தூய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய மனதிலே ஒரு கிளியர் டைரக்ஷன், செல்ல வேண்டிய பாதை எது என்பதை மனதிலே பதித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கும், ஆண்டவருக்கு அவைகளை குறித்து எல்லாம் தெரியும், அவைகள் பின்தொடர்கின்றன. ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியும். மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்தால் ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு பின்னாக சொல்லும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய குரலை கேட்கின்ற மக்களாக, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக இருப்போம் என்று சொன்னால், நிச்சயம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து மேன்மையான நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் கற்றுத்தருகின்ற மேன்மையான அனுபவத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை
உங்கள் காதுகள் கேட்கும். நாம் எல்லாரும் அந்த தூய அனுபவத்தை நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆண்டவரை பின்தொடர்கின்ற போது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கின்ற போது இந்த புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நம்மால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் சொல்லுகிற அனுபவம் என்னவென்று சொன்னால், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நாம் ஆண்டவருடைய சத்தத்தை ஏன் கேட்க முடியவில்லை என்று சொன்னால், அது இருதய கடினம், வழுவி போகின்ற ஒரு இருதயம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. ஆகவே அவர்கள் சொல்லுகின்ற அனுபவம், காதால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடி கொண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள் இங்கே கையாளப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் கடின இருதயத்தின் அனுபவங்கள், வழுவி போகின்ற இருதயத்தின் அனுபவங்கள், ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் விலகி செல்லுகின்ற போது அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. எம்மாவூர் பயணத்திலே இயேசு அவர்களோடு கூட நடந்து செல்லுகின்றார். அங்கே அவர்கள் சொல்லுகின்ற அனுபவம், அவரோடு கூட பயணித்த அனுபவத்தில் அவர்கள் சொல்லுகின்ற போது, நம்மோடு கூட பேசிக்கொண்டவைகள் எல்லாவற்றையும் சிந்திக்கின்ற போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர்களால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாய் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்களிலே பாரங்கள் மறைக்கப்பட்டிருந்தது, வேதனைகள் மறைக்கப்பட்டிருந்தது, அவருடைய இருதயத்திலே சோர்வுகள் குடிக்கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டபோது அவருடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக, ஆண்டவருடைய சத்தம் எதனால் நம்மால் கேட்க முடியவில்லை என்று சொன்னால், அநேகமாக நாம் எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு நேரமே இல்லை. அநேகர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, எனக்கு பைபிள் படிக்க நேரமில்லை, ஜெபிப்பதற்கு நேரமில்லை, ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு நேரமில்லை, குடும்ப ஜெபத்திலே ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லி பல சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்விலே அநேக நேரங்களில் நாம் எல்லாவற்றிற்குமே ரொம்ப பிஸியாக இருந்து கொண்டே இருக்கிறோம். நல்லது, சுறுசுறுப்பாகவும் நாம் எல்லாவற்றிலும் நேர்த்தியாகவும் பிஸியாக இருப்பது நல்லது. ஆயினும் ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். சங்கீதம் 46 சொல்லப்பட்ட வண்ணமாக 10வது வாக்கியத்திலே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சந்நிதியிலே அமர்ந்திருப்பதற்கான நேரத்தை நாம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஏன் நம்மால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று சொன்னால், மனித குரல்களை தேடுகிறோம், ஆண்டவரின் குரலை நாடவில்லை. மனித குரல்களை நாம் தேடுகின்றோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலும் அழகாக சொல்லப்படுகிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். அவர் முன்காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டார். நம்முடைய பிதாக்களுடைய காலங்களிலே தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுதோ தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மை முழுமையாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் மனித குரல்களை தேட வேண்டியதில்லை, மாறாக ஆண்டவருடைய குரலை நாம் தேட வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் தேட வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய குரலை நாம் கேட்போம் என்று சொன்னால் நாம் அவர் சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். யோசுவாவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது படியுங்கள். யோசுவா 1:8. இங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எனவே இறை சித்தம் செய்வதற்கு நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பிரத்யோட்சகமாக தரப்படுகிறது. கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே கேட்போம். இந்த உலகத்திலே பல இரைச்சல்களும் சத்தங்களும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. பலவிதமான கடினத்தின் சத்தங்களும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். வேர்ல்டு விஷன் என்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுவதும் அநேகமாயிரம் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கின்ற செயலையும், அநேகமாயிரம் பிள்ளைகளுக்கான விடுதிகளில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் தன்னார்வமாக செய்து கொடுக்கின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை தோற்றுவித்தவர் பாப்பியஸ் என்கிற ஒரு மனிதர், ராபர்ட் பாப்பியஸ் என்கிற ஒரு மனிதர். இந்த மனிதர் இந்த நிறுவனத்தை தோற்றுவிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முறை சீன தேசத்தினுடைய உள்நாட்டு யுத்தத்தின் சூழலிலே திபெத்திய எல்லையில் இவர் சென்று அங்கே பார்ப்பதற்காக சென்றார். அப்பொழுது ஜெர்மானிய தொண்டு நிறுவனம் ஒன்று அந்த யுத்தத்தின் சூழலில் பசியின் கொடுமையினால் அநேக மக்கள் தங்களுடைய ஊரையே காலி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அந்த நிறுவனம் ஒரு இடத்திலே முகாம் அமைத்து அநேகருக்கு உணவு கொடுத்து கொண்டே இருந்தது. ஒரு நாளிலே இவர் அங்கே பார்வையிட்ட போது சில சிறு பிள்ளைகள் வெறும் தட்டோடு வந்து நின்று, எங்களுக்கு கொஞ்சம் உணவு தாருங்கள் என்று இவரிடத்திலே கேட்டார்கள். கேட்டபோது இந்த மனிதர் பாப்பியஸ் என்ன செய்தார் என்று சொன்னால், ஓடி சென்று அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய சகோதரிகளிடத்திலே சென்று சொன்னார், இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறது என்றால் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த சத்தம் அவருடைய உள்ளத்தை அதிகமாக பாதித்தது. அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அந்த தீர்மானம், நானும் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்வேன், நானும் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் உதவி செய்வேன் என்கிற ஒரு தீர்மானம். அந்த குரலை கேட்டு அவருடைய உள்ளத்திலே ஒரு தீர்மானத்தோடு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு சென்றார். அங்கே வேர்ல்டு விஷன் என்கிற ஒரு அமைப்பை நிறுவினார். பலரிடத்திலே கையேந்தி நன்கொடைகளை பெற்றுக்கொண்டார். அது பிற்காலங்களிலே சமாரிட்டன் பர்ஸ் என்கிற பெயரோடு கூட அந்த நிறுவனம் அழைக்கப்பட்டது. உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா கண்டங்களிலும் சென்று தேவையோடு இருக்கிற மணலை குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதிலும் உணவுகளை கொடுப்பதிலும் இந்த நிறுவனம் என்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருக்கு தொனித்த இறை சத்தம், அந்த குழந்தைகள் கேட்ட அந்த சத்தம், எங்களுக்கு ஏதாகிலும் உணவு கிடைக்குமா, எங்களுக்கு யாராகிலும் உணவு தருவார்களா என்ற சத்தம் அவருடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இறைமக்களாகிய நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வி, இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று கேட்கிறார். அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்போம். அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 105வது பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கீர்த்தனை 105. தேனினி
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அவருடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுப்பதற்கு எங்களையே உம் கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி தூய பவுலார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபோது தன்னை அர்ப்பணம் செய்தார். ஆண்டவரே, நாங்களும் அத்தகைய தூய அனுபவத்தை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற மக்களாக ஆண்டவரோடு உறவாடுகின்ற அனுபவத்திலே பெருகவும் வளரவும் கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாச வாழ்விலே நடைபயில்வதற்கு ஆண்டவரே ஆற்றல் தாரும். எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். இந்த உஷ்ண காலத்திலே எந்தவித சரீர பலவீனங்களோ சோர்வுகளோ வராதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். செய்கிற வேலைகளில் உம்முடைய கரம் நிறைவாய் தங்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் தாங்கும். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நாசமோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றுமான சதா காலங்களில் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.